சீதகாதியின் திவ்ய சரிதை. தென்னாட்டிலே சீதகாதி என்ற பெயரை உடைய லப்பையொருவர் இருந்தார். அவர் கோடீஸ்வரர். தம்மிடம் யார் என்ன வந்து கேட்டபோதிலும் இல்லை என்னாது கொடுப்பது என்று ஒரு விரதம் வைத்துக் கொண்டார். அவ்விதமே அவர் செய்து வர அவருடைய பெயர் தென்னாட்டில் மாத்திரமன்று வடநாட்டிலும் அதற்கு அப்பா தேசங்களிலிருந்தும் கூட பிரசித்தமாயிற்று. பல ஜாதியாரும் பல மாதிரி ஜனங்களும் இந்த தர்ம பிரபுவினிடத்திலே தினந்தோறும் வந்து குவிந்து கொண்டே இருப்பார்கள். இது அவ்வூர் அரசனுக்கு பொறாமையை உண்டாக்கிற்று. அவன் சீதகாதியை வரவழைத்து அவனுடைய சொத்துக்களையெல்லாம் அரசாங்கத்திலே பறிமுதல் செய்து கொண்டு விட்டதாயும் அவன் 2 நாட்களில் அவ்வூரை விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்றும் தெரிவித்ததுமன்றி சீதகாதி மாட மாளிகைகளையெல்லாம் இடித்துவிடும்படிக்கும் உத்தரவு செய்தான். அப்படியே வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டுவிட்டன. சொத்துக்களெல்லாம் அரசனிக்காதி தனது இடிந்து கிடக்கும் வீட்டு வாசவில் உட்கார்ந்து இனி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது புலவன் ஒருவன் வந்து தனக்கு ஏதேனும் வெகுமதி அளிக்க வேண்டும் என்று சீதகாதியை கேட்க, சீதகாதி சற்றென்று உள்ளே சென்று தனது மனைவி கழுத்திலிருந்த ஒரே நகையாகிய தாலியை கழற்றிக் கொண்டு வந்து அந்த புலவனுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் இன்னொரு புலவன் வந்து, நான் வெகு தூரத்திலிருந்து வருகிறேன், எனக்கு தகுந்த வெகுமதி அளிக்க வேண்டும் என்றான். என்ன செய்வான் சீதகாதி? இல்லை என்று சொல்லும் வழக்கமில்லை. மனைவியின் கழுத்தில் இருந்த தாலியும் கழற்றி கொடுத்தாய்விட்டது. யோசனை பண்ணினான். கொல்லைப்புறத்திலே ஒரு பாம்பு புற்று இருப்பது அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தது. சரி, புற்றுக்குள்ளே கையை வைத்து அந்த சர்ப்பத்தை கேட்போம். அந்த சர்ப்பம் கடித்தால் மானமடைந்து விடலாம். ஏதேனும் கொடுத்தால் இவரிடம் கொண்டு வந்து கொடுப்போம் என்று தனக்குள்ளேயே தீர்மானித்துக் கொண்டு அந்த புலவரை அங்கு வீற்றிருக்கும்படி சொல்லிவிட்டு கொல்லைப்புறத்துக்கு சென்று அந்த புற்றுக்குள்ளே கையை வைத்து, ஏ கிருஷ்ண சர்ப்பமே, வாசலில் ஒரு புலவர் வந்திருக்கிறார். நான் இதுவரை இல்லை என்று சொன்னதில்லை. நீ ஏதேனும் கொடுக்கால் அவரிடம் கொண்டு போய் கொடுக்கிறேன். இல்லையேல் இல்லை என்று எனது நான் சொல்லும்படி நேரிடுவதற்கு முன் இப்பொழுதே என்னை கடித்துக் கொன்று விடுவாய். உள்ளே இருந்த சர்ப்பமானது அவனுடைய கையிலே ஒரு ரத்தினத்தை கக்கிக் கொடுத்தது. சீதகாதி அதை கொண்டு வந்து புலவரிடம் கொடுத்து அனுப்பினான். இந்த சங்கதி ஊர் முழுதும் தெரிந்து அரசனுக்கும் எட்டிவிட்டது. சீதகாதியினுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்திருக்கிறோமே, இவ்வளவு விலை உயர்ந்த ரத்தினம் இவனிடம் எங்கிருந்தது என்று சந்தேகித்தவனாய் அரசன் சீதகாதி வரவழைத்து, நீ அந்த புலவனிடம் கொடுத்த ரத்தினம் ஏது என்று கேட்டான். சீதகாதி நடந்ததை சொல்லியும் அரசன் நம்பாமல், எங்கே அந்த சர்ப்பத்தை இன்னொரு ரத்தினம் கொடுக்க சொல், பார்ப்போம் என்றான். அவ்வாறே நிரூபிப்பதாக சொல்லி சீதகாதி அரசனையும் கூட்டிக் கொண்டு அந்த புற்றின் அருகில் வந்து அதற்குள்ளே தனது கையை நீட்டி, ஏ சர்ப்பம். அரசன் பார்த்ததும் ஆச்சரியமடைந்து அவனிடத்தில் தான் செய்த தவறுதல்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனுடைய வீடுகளையெல்லாம் திரும்பவும் கட்டிக் கொடுத்து அவனுடைய சொத்துக்கள் முழுதையும் திருப்பிக் கொடுத்தான். சீதகாதி முன்போலவே யாதொரு குறைவுமின்றி வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து இல்லை என்னும் சொல் இல்லாமலே வாழ்ந்து இறந்தான். அவனுடைய பந்துக்கள் அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் புதைத்துவிட்டார்கள். சரீரத்தை புதைத்த மறுநாள் வடதேசத்திலிருந்து ஒரு தாசியானவள் தனது வறுமையை போக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் சீதகாதியை நாடி வந்து சீதகாதி இறந்த சங்கதியைக் கேட்டு துயர் மிகுந்தவளாய் அவனுடைய சரீரம் புதையுண்டு கிடக்கும் இடத்தருகே சென்று உட்கார்ந்து கொண்டு, ஐயோ சீதகாதி, உன்னை நம்பி அல்லவா நான் எனது உற்றார் உறவினரை விட்டுவிட்டு இவ்வளவு தூரம் எனது தேசத்திலிருந்து பிரிந்து வந்தேன். இப்பொழுது என்ன செய்வேன்? மோசம் போனேனே என்று பலவாறாக பிரலாபித்து கதறினாள். அப்பொழுது சீதகாதியினுடைய கையானது பூமிக்கு மேலே நீண்டு காட்டியது. அந்த கையின் விரல்களில் ஒன்றில் ஒரு மோதிரம் அணியப்பட்டிருந்தது. அந்த விரல் மாத்திரம் நீண்டு கொடுத்தது. அவள் அந்த மோதிரத்தை கழற்றிக் கொண்டு திருப்தியடைந்து சென்றாள். இதனால்தான் செத்தும் கொடுத்தான் சீதகாதி என்ற பழமொழி உண்டாயிற்று. ஆதலால் சீதகாதியைப் போல யோகாபியாசியானவன் தானம் பண்ண வேண்டும். எடுத்தெடுத்து கொடுக்க கொடுக்க இந்த சிறிய அகமானது விரிந்து விரிந்து பெரிதாக ஜகம் முழுதும் வியாபிக்கின்றது. எவருக்கும் கொடாது சேர்க்க சேர்க்க ஏற்கனவே சிறியதாய் உள்ள இந்த அகமானது மேலும் மேலும் குறுகி மிக மிக அற்பமாய் அற்பத்தன்மையந்தாய் விடுகின்றது. இன்னும் கொடுக்க கொடுக்க நான் எனது என்னும் பைசாசங்கள் கெட்டு அழிகின்றன. ஆகையால் யோகாபியாசியானவன் எப்பொழுதும் தானம் செய்யும் குணமுள்ளவனாயிருத்தல் வேண்டும். நியமத்தின் 5வது பிரிவு ஈஸ்வர பூஜை. ஈஸ்வரனை எந்த விதத்திலே மனமானது பூஜிக்கு விரும்புகின்றதோ, எந்த நாமத்துடனும் ரூபத்துடனும்
மனமானது உபாசிக்க பிரியப்படுகின்றதோ அந்த விதத்திலே அந்த நாமத்துடனும் ரூபத்துடனும் ஈஸ்வரனை யோகாபியாசம் செய்ய விரும்புகிறவன் கட்டாயம் பூஜித்து வரவேண்டியது. இந்த பூஜையானது மனத்தை கேவலம் பிரபஞ்சத்திலிருந்து சற்று உயர்த்தி அதை சுத்தமும் செய்துவிடுகின்றது. இன்னும் பயிற்சி அடைவதற்கும் இது ஒரு வழியாம். மனமானது ஏகாகிரம் நியமத்தின் 6வது பிரிவு சாது சங்கம் சகவாசம்தான் மனிதனுடைய குணங்களுக்கும் செய்கைகளுக்கும் ஒருவாறு காரணமாயிருக்கிறது. மனத்தை கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்த விரும்பும் யோகாபியாசியானவன் உலகத்திலே ஆழ்ந்து கிடக்கும் உன்மத்தர்களுடன் சகவாசம் செய்து கொண்டு காலத்தை கழிப்பானானால் அவனுடைய மனம் எப்படி ஒருநிலைப்படும்? சஞ்சல சுபாவத்தையுடைய ஜனங்களுடைய சகவாசம் அவனை கெடுத்துவிடத்தானே செய்யும். ஆதலால் அவன் உலகினுடைய சகவாசத்தை ஒழித்து சாது சங்கத்தில் சேர வேண்டும். ஆங்கிலத்தில் "Tell me your company and I will tell you who you are" என்று ஒரு பழமொழியுண்டு. அதாவது, உனது சகவாசத்தை சொன்னால் உனது குணம் இத்தகையதென்று நான் கூறுவேன் என்பதாம். நாம் நமது அனுபவத்தில் கூட சகவாசத்தினாலே மனிதர்கள் மேன்மையுறுவதும் தாழ்மை அடைவதும் பார்ப்பதில்லையா? பெரிய உத்தியோகஸ்தர்களுடைய நாய்கள் கூட அவர்களை சேர்ந்திருக்கும் பாக்கியம் பெற்றதினால் உயர்ந்த மெத்தைகளில் உட்கார்கின்றனவல்லவா? அவந்திபுரம் என்ற ஊரிலே ஜனங்கள் பரம ஏழைகளாயிருந்தும் கொடியவர்களாய் துஷ்டர்களாய் திருடர்களாய் கொலைபாதகர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு பொன் கிடைக்கும் மார்க்கத்தை கூறிவிட்டாள். அவள் தன்னுடைய புருஷனிடம் சங்கதியை சொல்லிவிடவே அவன் ஒரு நாள் தலைமறைவாக அந்த இடையனை பின்தொடர்ந்து சென்று அவன் சிவலிங்கத்தின் தலையில் மூத்திரம் பெய்வதையும் அங்குள்ள மண்ணெல்லாம் பொன்னாவதையும் நேரில் கண்டு ஆச்சரியமடைந்து அந்த இடையன் போன பிற்பாடு தானும் அந்த இடத்தில் போய் மூத்திரம் பெய்ய அங்கு மண்ணெல்லாம் பொன்னாயிற்று. அதை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். மெல்ல மெல்ல இந்த சங்கதி 2 3 இவ்விதமாக எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஐயோ பாபம்! அந்த சிவலிங்கத்துக்கு ஓய்வு ஒழிவில்லாமல் மூத்திராபிஷேகம் நடந்து கொண்டே இருந்தது. பின்னர் அந்த தேசத்து அரசன் அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு கோயில் கட்டி அதன் தலையிலே மூத்திரம் பெய்து பொன் கொண்டு போவோர் தாம் எடுக்கும் பொன்னில் 4 பங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆக்ஞையிட்டு விட்டான். பொது ஜனங்கள் கூடி ஆலோசனை செய்து தாங்கள் சிரமப்பட்டு மூத்திரம் பெய்து சம்பாதிக்கும் பொன்னில் ஒரு இம்மி அளவேனும் அரசனுக்கு கொடுக்க மனமில்லாதவர்களாய் தங்கள் வீடுகளில் சிவலிங்கங்களை வைத்துக்கொண்டு மூத்திராபிஷேகம் செய்து பொன் சம்பாதிப்பதென்று தீர்மானித்துக் கொண்டார்கள். உடனே கல் தச்சர்களுக்கு இடைவிடாது கையோயாது இரவும் பகலும் வேலை கிடைத்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிவலிங்கமாவது வைத்துக் கொள்ளப்பட்டது. ஜனங்கள் கெட்டியான ஆகாரம் உண்டால் அதிக மூத்திரம் வராது என்று கருதி மலையாளத்து ஜனங்களைப் போல கஞ்சி குடிக்க ஆரம்பித்தார்கள். இது மாத்திரமா? பக்கத்து கிராமங்களிலே சென்று மாடுகளுக்கு கழிநீர் வாங்கிக் கொண்டு வருவது போல குடம் குடமாக மூத்திரம் பிச்சை ஏற்று வாங்கிக் கொண்டு வருவார்கள். அந்த ஊர் எல்லாம் பொன்மயமாகிவிட்டது. அந்த ஊரிலே எண்ணத் தொலையாத அடுக்கு உப்பரிகைகளுடன் கூடிய கட்டிடங்கள் நிறைந்துவிட்டன. ஜனங்களுக்கு செல்வக் கொழுப்பு மிகுந்துவிட்டது. அக்கிரமங்கள் மலிந்துவிட்டன. பஞ்சமகா பாதகங்கள் பெருகிவிட்டன. இங்கனம் சின்னாட்கள் சென்றன. பார்த்தார் ஈஸ்வரன், இவர்களுடைய அகங்காரம் அடங்க வேண்டும் என்றும் இவர்கள் அழிவு பெற வேண்டுமென்றும் சங்கற்பித்துக் கொண்டார். அந்த ஊரிலே ஆயிரக்கணக்கான துஷ்டர்களின் நடுவிலே ஒரே ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். இவருக்கு அந்த ஊர் ஜனங்களுடைய சேகை பொறுக்க முடியாததாகிவிட்டது. இவர் உஞ்சவிருத்தியால் பிழைப்பவர். ஜனங்கள் சிவலிங்க மூத்திராபிஷேகத்தினால் பொன் எடுக்க ஆரம்பித்த பின்னர் இவருக்கு எவரும் இறங்குவதில்லை. தங்களைப் போலவே சிவலிங்க மூத்திராபிஷேகத்தினால் பொன் சம்பாதிக்கும்படி அவருக்கு புத்திமதி கூறினார்கள். அவர் தமது 2 செவிகளையும் கைகளினான் மூடிக்கொண்டு, ஐயோ, என்ன அந்நியாயம் இது! அப்படி மகா பாபம் செய்து பொன்னு ஈட்டுதல் ஏற்றுக்கோ? ஏ ஜனங்களே, பாப சுமையை கட்டிக்கொள்ள வேண்டாம், ஈஸ்வராபசாரம் செய்ய வேண்டாம் என்று கூறவே அவர்கள் அவரை வைதும் திட்டியும் பலவாறு துன்புறுத்தினார்கள். அவர் சற்றும் மனமசையாது தனது சொந்த கிராமத்தில் பிச்சை கிடைக்காததினாலே தினம்தோறும் அடுத்த கிராமங்களுக்குச் சென்று பிச்சை எடுத்து அங்கு கிடைக்கின்ற தானியத்தை கொண்டு வந்து குத்தி புடைத்து பொங்கி மத்தியானம் 3 மணிக்கு மேல் ஒரே வேளை தாமும் தமது மனைவி மக்களுமாக அரை வயிற்றுக்கோ கால் வயிற்றுக்கோ கிடைத்ததையுண்டு திருப்தியடைந்து வந்தார். ஒரு நாள் இவர் பக்கத்து கிராமங்களில் பிச்சை எடுத்துவிட்டு மத்தியானம் 12 மணிக்கு மேல் தமது வீட்டை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கும் வழியில் பகவான் பிராமண ரூபம் தாங்கி நின்று, பிராமணோத்தமரே, ஊரார்
பஞ்சமகா பாதகங்களை கொஞ்சமும் அஞ்சாது மிஞ்சுமிஞ்சி செய்து வருதலால் நாளைய தினம் காலையில் 12 சூரியர்களும் ஏக காலத்தில் உதயமாகி உமது ஊரையும் ஜனங்களையும் எரித்துவிடப் போகின்றார்கள். பின்னர் இந்த மகா பாபிகளுடைய சாம்பரும் பூமியில் இராதபடி சப்தமேகங்களும் ஒன்று சேர்ந்து பொழிந்து எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகின்றன. நீர் மகா பக்தராகையால் உமக்கு தெரிவிக்கவே நான் வந்தேன். நீர் இன்றே அந்த ஊரை விட்டு வெளியே போய்விடும் என்று சொல்லிவிட்ட போனார். சாது பிராமணர் ஒரே ஓட்டமாக ஓடினார். ஓடின ஓட்டத்தில் பிச்சை எடுத்து சேர்த்த அரிசி மூட்டை எங்கோ விழுந்துவிட்டது. ஆனால் அவர் வீட்டுக்கு ஓடவில்லை. அந்த ஊரார் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் சென்று, ஐயா, நாளைய தினம் இந்த ஊர் அழியப் போகின்றது, ஆகையால் இந்த ஊரை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே போனார். அவர்கள், ஏ பிராமணா, நாங்கள் எல்லோரும் பணக்காரர்களாயும் நீ பிச்சைக்காரனாயும் இருத்தலினால் உனக்கு எங்கள் மீது அவ்வளவு பொறாமையா என்று வாயில் வந்தவாறு திட்டியும் அடித்தும் ஹிம்சை பண்ணினார்கள். அவர் கடைசியாக தமது வீட்டுக்கு வந்து பெண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவ்வூரை விட்டு வெளியே போய்விட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. 12 சூரியர்கள் ஒரே காலத்தில் உதயமாய்விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் நெருப்பு பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. எவரும் எங்கும் தப்புவதற்கு இடமில்லை. வெகு சீக்கிரத்தில் எல்லாம் அந்த பாபிகளால் சபர்சிக்கப் பெற்ற கல், மண் முதலியவை கூட எரிந்து கரிந்து சாம்பராய்விட்டன. பின்னர் பிரளயகால வருஷம் போல மழை பெய்தது. அந்த சாம்பரையெல்லாம் பெரு வெள்ளம் பெருகி சமுத்திரத்துக்கு அடித்து கொண்டு போய்விட்டது. இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்ட அடுத்த ஊரரசன் அந்த சாது பிராமணரை தேடிக் கண்டு உபசரித்து அவரையும் இட்டுக்கொண்டு அழிந்து போன ஊரை பார்ப்பதற்கு வந்தான். எங்கு பார்த்தாலும் ஏக மைதானமாயிருந்தது. ஆனால் ஒரு குடிசை மாத்திரம் இவ்வளவு வெயிலினாலும் மழையினாலும் பாதிக்கப்படாது இருந்தது. இன்னும் என்ன ஆச்சரியம்! அந்த குடிசையில் கூடு கட்டிக் கொண்டிருந்த 8 கால் பூச்சி உயிருடன் உலாவிக் கொண்டிருந்தது. அதனுடைய கூடும் அப்படியே இருந்தது. சாது பிராமணருடன் சகவாசம் செய்து வந்ததினால் அந்த குடிசையும் 8 கால் பூச்சியும் அதனுடைய கூடும் மற்றும் அழிவுபடாதிருந்தன. சாது சங்க மகிமை அத்தகையது. இன்னும் யுதிஷ்டிரருடன் சகவசாம் செய்த நாய் மோட்சமடைந்ததல்லவா? ஆகையால் சாதாரண மனிதனே மேம்பாடு அடைய வேண்டினால் சாது சங்கம் செய்ய வேண்டும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெற முயலும் யோகாபியாசி கட்டாயம் சாது சங்கம் செய்ய வேண்டும். நியமத்தின் 7வது பிரிவு வினயம். பெரியோரைக் கண்டால் அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்தல் வேண்டும். பெரியோர்கள் எதிரில் பெரும் கூச்சலிட்டு பேசுதல் கூடாது. அவர்களை எதிர்த்து பேசி அங்கிருப்பவர்களின் முன்னிலையில் தான் சமர்த்தன் என்று காட்டிக்கொள்ளல் கூடாது. பெரியோர் நின்று கொண்டிருக்க தான் உட்கார்ந்து கொண்டிருத்தல் கூடாது. தான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு பெரியோர்கள் வந்தால் உடனே எழுந்து மரியாதை செய்து அவர்கள் உட்கார்ந்த பின் தான் உட்கார வேண்டியது. நியமத்தின் 8வது பிரிவு அறிவுடைமை. எந்த காரியத்தையும் ஆய்ந்து அறிந்து தீர்க்கமான ஆலோசனை செய்து முடிவுக்கு வந்த பின்னர் அதை செய்யும் ஆற்றல் உடையராக வேண்டும். எண்ணித் துணிக கருமம் செய்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆய்ந்து பாராமல் எக்காரியத்தை ஏனும் செய்தால் செய்யும் நோக்கம் நல்லதாயிருப்பினும் பலன் தீயதாக முடிந்தாலும் முடியும். ஒரு மனிதன் ஒரு காடிக்குட்டி தனித்து காட்டிலே இருக்க கண்டு அதை கொண்டு வந்து வளர்த்து வந்தான். அது அவனுடைய சொந்த பிள்ளை போலவே அவனிடம் அன்பு பாராட்டி வளர்ந்து வந்தது. ஒரு நாள் அவன் அதன் மடியிலே தலை வைத்து உறங்கினான். அவனுடைய முகத்திலே ஒரு ஈ வந்து உட்கார்ந்தது. தனது அன்பு நாதனுடைய முகத்திலே ஈ உட்கார்வதா என்று நினைத்துவிட்டது காடி. கரடிக்கு அந்த மனிதனிடத்திலே அவ்வளவு அன்பு. ஈயை ஓங்கி ஒரு அறை அறைந்தது. ஆனால் அந்த அறையினால் ஈ மாத்திரமன்று அந்த மனிதனும் மாண்டான். ஆகையால் வெறுமே நோக்கம் மாத்திரம் நல்லதாயிருந்தால் போதாது, ஆய்ந்து பார்க்கும் அறிவும் வேண்டும். ஸ்தூல பிரபஞ்ச விஷயங்களுக்கு அறிவு வேண்டுமென்றால் சூட்சும பிரபஞ்சத்திலே இறங்கி வேலை செய்யப் போகும் யோகாபியாசிக்கு அறிவு எத்தனையோ மடங்கு அதிசூட்சுமமாயும் கூர்மையாகவும் வேண்டுமல்லவா? யமத்தின் 9வது பிரிவு இந்திரிய நிகிரகம். தனக்கு துன்பம் நேரிடும் என்று எப்படி ஆமையானது தனது அவயவங்களையெல்லாம் உள்ளுக்கு இழுத்துக்கொண்டு வெறும் மோட்டை மாத்திரம் வெளியே காண்பிக்கின்றதோ, அப்படியே யோகாபியாசியானவன் தனக்கு பிரபஞ்சத்தினால் துன்பம் நேரிடும் என்று எண்ணி தனது இந்திரியங்களையெல்லாம் அடக்கி அந்த ஞானத்தை உள்ளுக்கிழுத்துக்கொண்டு வெறும் சரீரம் மாத்திரமாயிருத்தல் வேண்டும். கண், காது, மூக்கு முதலிய துவாரங்களின் மூலமாக மனமானது வெளியே சென்று கொண்டே இருந்தால் அந்த மனம் கட்டுப்படுவதெப்படி? மனம் கட்டுப்படாவிட்டால் யோகம் சித்திப்பதெப்படி? ஆதலால் அறிவுடைய யோகாபியாசியானவன் ஐம்புலன்களையும் அடக்கி நிலைப்படுத்தல் வேண்டும். நியமத்தின் 10வது பிரிவு இக்ஞ மனத்தை நிலைப்படுத்தி ஏகாகிரமாகிற இக்ஞத்தை வளர்க்க வேண்டியது. இந்த இக்ஞாக்னி வளர வளர
காமக்ரோதாதி சகல குணங்களும் அந்த அக்கினியில் விழுந்து சாம்பராய்விடும். வேத பாராயணமும் மந்திர ஜபங்களும் சரீரத்திலுள்ள சத்துவாம்சத்தை பரிசுத்தப்படுத்துகின்றதினால் சுவாத்தியாயம் எனப்பட்டு யோகாபியாசிக்கு அத்தியாவசியமாயிருக்கின்றன. மந்திர ஜபம் மூவகைப்படும். அவையாவன: 1 உச்சாரணம், 2 அர்த்தோச்சாரணம், 3 மானசீகம். 1 உச்சாரண ஜபம் மிக மிக கீழ்மைப்பட்டதாம். உச்சாரண ஜபம் என்பது சப்தமிட்டு உச்சரிப்பதாம். 2 அர்த்தோச்சாரண ஜபம் என்பது உதடுகள் மாத்திரம் அசைந்து சப்தம் வெளிப்படாது வாய்க்குள்ளேயே ஜபித்துக் கொள்வதாம். 3 மானசீக ஜபம் மிக மிக உத்தமமானதாம். மந்திரத்தையும் அதன் அர்த்தத்தையும் மனத்தினுள்ளே தியானம் பண்ணிக்கொள்ளுதல் மானசீக ஜபமாம். இதுவே மிக மிக உத்கிருஷ்டமானது. சான்றோர்களாலும் சாஸ்திரங்களாலும் 2 விதமான சுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்தாங்க சுத்தி, மற்றது பகிர்முக சுத்தி. 1 பகிரங்க சுத்தியாவது மண்ணாலும் ஜலத்தாலும் மற்ற வஸ்துக்களாலும் சரீரத்தை தேய்த்து கழுவி சுத்தம் செய்தலாம். 2 சத்தியம், அஹிம்சை முதலிய சர்க்குணங்களாலே மனத்தை சுத்தி செய்து கொள்ளுதல் அந்தரங்க சுத்தி எனப்படும். பகிரங்க சுத்தி, அந்தரங்க சுத்தி இவ்விரண்டும் யோகாபியாசிக்கு அவசியமாம். பகிரங்கத்திலே அழுக்கு நிறைந்து அந்தரங்கத்திலே சுத்தி இருந்தால் மாத்திரம் போதாது. ஸ்நான பானத்துக்கு ஜலம் முதலிய சௌகரியமில்லாமல் பகிரங்க சுத்தி சாத்தியப்படாமல் இருக்கும் காலத்தில் அந்தரங்க சுத்தியே உத்தமம். ஆனால் 2 வித சுத்தியும் யோகாபியாசிக்கு அத்தியாவசியமாம். ஆசன கிரமத்தையும் பிராணாயாமத்தையும் பற்றி வேண்டிய அளவு சொல்லிவிட்டோம். இராஜ யோகாபியாசிக்கு அவ்வளவு வேண்டியதில்லை. இராஜ யோகிக்கு பதமாசனம் அல்லது வீராசனம் அல்லது சித்தாசனமே சிறந்தது. யோகத்தின் 3வது அங்கம் பிரத்யாகாரம். வெளியிலே சென்று நாய் போல அலையும் இந்திரியங்களை அலைய விட்டாமல் தடுத்து அடக்குவதே பிரத்யாகாரமாம். ஐம்புலனறிவு எப்படி உண்டாகிறது என்பதை சற்று ஆராய்வோம். முதலில் கர்மேந்திரியங்கள், பின்னர் ஞானேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்கள் சரீரத்திலே மூளையின் மூலமாக வேலை செய்கின்றன. இதற்குப் பின்னர் மனம், மூளையும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஆகிய இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதேனும் வெளியே உள்ள ஒரு வஸ்துவோடே சம்பந்தப்படுகிற பொழுது நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் மனத்தை ஏகாகிரப்படுத்தி ஒரு இந்திரியத்தினிடத்தை செல்லும்படி செய்தல் மிகவும் கஷ்டமாம். எவரையும் இன்சிக்காதே, பொய் சொல்லாதே, திருடாதே என்று உபதேசிக்கப்படாத குழந்தையில்லை. ஆனால் வெறும் உபதேசம், பெரும் பேச்சு, உபயோகமற்ற வார்த்தை ஒருவரையும் அந்த உபதேசத்தின்படி நடக்க செய்ததில்லை. எப்படி இம்சிக்காமல் இருப்பது, எப்படி திருடாமல் இருப்பது, எப்படி பொய் சொல்லாமல் இருப்பது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கிறதில்லை. வெறுமே திருடாதே, பொய் சொல்லாதே என்று கூறுகிறோமே ஒழிய ஏன், எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறதில்லை. ஏன், எப்படி என்பது நமக்கே தெரியாமல் இருக்கின்றது. ஆகையால்தான் நாமும் திருடாமலும் பொய் சொல்லாமலும் இருக்க முடிகிறதில்லை. நாம் பிறர்க்கு செய்யும் உபதேசமும் பலிக்கிறதில்லை. மனத்தை அடக்க கற்றுக்கொண்டால்தான் அந்த உபதேசம் செய்கையிலே பலிதமடையும். மனமானது இந்திரியங்களுடன் சம்பந்தப்பட்டால்தான் அந்தரங்க பகிரங்க கர்மங்கள் கடைபெறுகின்றன. தெரிந்தோ தெரியாமலோ மனமானது இந்திரியங்களுடன் சம்பந்தப்படும்படி நேரிடுகிறது. ஆகையால்தான் மனிதர் அறிவீன செயல்களை செய்யும்படி நேரிடுகிறது. அவர்களுடைய மனம் அடக்கப் பெற்றிருந்தால் அவர்கள் அச்செயல்களை செய்திருக்க யாது என்றால் மனமானது இந்திரியங்களுடன் சம்பந்தப்படாது. இதனால் உணர்ச்சியும் சங்கற்பமும் இல்லாதொழிந்து போம். ஆனால் இவ்வாறு மனமடங்குவது சாமானிய ஜனங்களிடத்திலே கூட காணலாம். வியாதியஸ்தர்கள் தங்களுக்கு வியாதியில்லை என்றும் கஷ்டமில்லை என்றும் நம்பும்படி செய்து வியாதியையும் கஷ்டத்தையும் சொஸ்தம் செய்யும் வைத்தியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மேன்னாட்டிலே மிஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் என்ற வித்தைகள் பிரபலமடைந்து வருவது அநேகர் அறிந்த விஷயம். இவர்களுடைய முறைமையும் யோகாபியாசத்தில் ஒரு அம்சமே. ஏதோ ஒரு பாதையில் குருட்டுத்தனமாக செய்கிறார். செல்லும் பொழுது கால் இடறி தங்கக்கட்டியை மிதித்தது போல இவர்கள் இந்த முறையை அடைந்துவிட்டார்கள். மனத்தை திடப்படுத்தி ஒரு நிலைப்படுத்த பழகிய மனிதன் பலகீனமான மனத்தை உடைய மனிதனை தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறான். பலமுள்ள மனமானது பலமில்லாத மனத்தை அடக்கி ஆழ்வதுதான் மெஸ்மெரிசம், ஹிப்னட்டிசம் எனப்படுவது. ஒருவன் வயிற்று வலியினால் படாத பாடுபடுகிறான். ஒரு மந்திரவாதி வந்து அவனுடைய வயிற்றை வேப்பிலையினால் 2-3 தடவை தடவிக் கொடுத்து பின்னர் வயிற்றிலே விபூதியை பூசி, இப்பொழுது வயிற்றுவலி கொஞ்சம் சௌக்கியமல்லவா என்று கேட்கிறான். அந்த வியாதியஸ்தன் தனது வியாதி கொஞ்சம் தீர்ந்ததாக நம்பி ஆம் என்கிறான்.
மந்திரவாதி 2-3 தடவை அதே மாதிரி செய்து அதே மாதிரி கேட்கிறான். வியாதியஸ்தனுக்கு வர வர நம்பிக்கை அதிகரிக்கிறது. வியாதி முழுதும் சொஸ்தமாகிவிட்டதாக நம்புகிறான். வியாதியும் சொஸ்தமாகி விடுகிறது. மந்திரவாதியினுடைய வேப்பிலையும் விபூதியும் வியாதியஸ்தனுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்கு காரணங்களாயிருக்கின்றனவேயொழிய அவற்றால் வியாதி தீர்வதில்லை. வியாதியஸ்தர்களுக்கே மனம் ஸ்வபாவத்தில் பலஹீனமானது. ஆகையால் மந்திரவாதி செய்த மந்திரம் யாதெனில், வியாதியஸ்தனுடைய பலஹீனமான மனத்தை தன்னுடைய பலமுள்ள மனத்தினால் ஆட்டி வைத்து தன்னுடைய இஷ்டம் போல நம்பும்படி செய்கிறான். யத்பாவம் தத்பவதி எனும் விதியை அனுசரித்து அந்த வியாதியஸ்தன் தான் சௌக்கியமாய் விட்டதாக பாவித்துக் கொள்ள அப்படியே சௌக்கியமாய் விடுகிறான். தெருவிலே செப்படி வித்தைக்காரர்களுடைய கண்கட்டு வித்தைகளும் இப்படித்தான். அநேகருடைய பலஹீனமாய் சிதறிக் கிடக்கிற பலஹீனமான மனத்தைக் கொண்டுள்ள தௌக்குகளை மனத்தையெல்லாம் அவன் தனது பலமுள்ள மனத்தினாலே அடக்கி அவை தனது மனத்துக்குக் கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்கிறான். ஆனால் இவ்விதமாக மனமடக்குவது ஈற்றில் தீமையை பயந்துவிடும். ஏனென்றால் இங்கு மனமானது மனிதனுடைய சொந்த சங்கற்பத்தால் அடக்கப்படுகிறதில்லை. இன்னொரு மனத்தினின்றும் கிடைக்கின்ற பலமான அடியினால் அடக்கப்பட்டதாக தோன்றுகிற மனமானது மதிமயங்கி கிடக்கிறதையொழிய ஏதீச்சையாக அடங்கவில்லை. கை கடங்காமல் மீறி ஓடும் குதிரையை கடிவாளத்தை பலமாக பிடித்திழுத்து நிறுத்துவது போன்றதே யோக முறையாம். அக்குதிரையை வேறொருவனைக் கொண்டு ஓங்கி அடிக்கும்படி செய்வது போன்றதே மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் முதலியவையாம். இப்படி மனம் அடங்கப் பெறுபவர் வரவர மனத்தின் சக்திகளெல்லாம் குறையப் பெற்று ஒன்றுக்கும் உதவாத மூடனாக அல்லது சித்தப்பிரமை பிடித்தவனாக ஆய்விடுகின்றான். மனதினுடைய சொந்த பிரயத்தனத்தால் செய்யப்படும் முயற்சியே யோகத்துக்கு அனுகூலமானது. தன்னுடைய மனோபலத்தினாலே பிறரை வசப்படுத்தி அவர்களுக்கு நன்மையை எதனால் செய்தாலும் அந்த நன்மை தற்காலத்துக்குத்தான் நன்மையாக இருக்குமேயொழிய கடைசியில் தீமையே பயனாய்விடும். நம்முடைய மனோபலத்தினால் பிறருடைய மனத்தை அடக்கி ஆண்டு அவர்கள் நன்மையிலே நடக்கும்படி செய்தாலும் சுதந்திரமாயிருக்க வேண்டிய அவர்களுடைய மனமானது அடங்கி அடங்கி பழகி அடிமைத்தனத்திலேயே விழுந்து கெடுப்பதில் பிரியம் மிகுந்ததாய்விடும். அதனால் அந்த ஜீவனுக்கு மோட்சம் ஏற்படுவது தாமதிக்கும். ஆகையால் நன்மைக்கு கூட பிறருடைய மனத்தை அடக்கி வசப்படாமல் இருத்தல் நலமாம். ஏனென்றால் மனுஷ்ய ஜென்ம லட்சியம் முக்தியேயாம். மகத்தான ஜகத்துக்கும் மனத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டியதே மனுஷ்ய ஜென்ம லட்சியம். ஸ்தூல பிரகிருதியிலிருந்தும் சூட்ச்ம பிரகிருதியிலிருந்தும் விடுபட்டு பிரகிருதியை ஜெயித்து அடக்கியாண்டு எஜமானனாயிருப்பதே மனுஷ்ய ஜென்ம லட்சியம். ஆதலால் பிறர் மனத்தை அடக்குதலினாலே அந்த பிறருடைய மனமானது அடிமை குணத்திலே அழுந்தி பழகிவிடும். ஆகையினால் இத்தகைய கீழ்த்தரப்பட்ட அபியாசங்கள் ஆகையினால் வெறுக்கத்தக்கனவாம். சொந்த முயற்சியினாலே மனத்தை அடக்கப் பழகல் வேண்டும். முதலில் மனத்தை அதன் ஓட்டத்தில் அது போகிற போக்கில் விட்டு பார்ப்போம். அது துடித்துக் கொண்டே இருக்கும். அது குதிக்கிற வரையில் குதிக்கட்டும். வேடிக்கை பார்ப்போம். மனத்தினின்றும் நம்மை வேறு பிரித்துக் கொண்டு அதனுடைய விகாரமான வேடிக்கைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்போமானால் மனமானது ஆகாயம் மட்டும் குதித்து அதற்கப்புறமும் கூட குதித்து தானே மெல்ல மெல்ல அடங்கும். முதலில் எண்ணத் தொலையாத எண்ணங்களெல்லாம் ஏற்பட்டு மனமானது துள்ளி குதித்து தொப்பென்று விழுந்து அடிபட்டு அழிபட்டு தேறி மெல்ல மெல்ல ஆட்டமெல்லாம் அடங்கும். இப்படி மனம் அடக்குவதே பிரத்யாகாரம் எனப்படும். இது இடைவிடாமல் எத்தனையோ வருஷங்கள் அபியசித்தாலே சாத்தியமாகும். மனமானது வெளியே செல்லாதபடி அடக்கி பழகுவது பிரத்யாகாரம். அப்படி வெளியே செல்லாமல் அடங்கி பழகிய மனத்தை ஏதேனும் ஒரு வஸ்துவினிடத்தே நிலைநிறுத்த பழகுவது தாரணையாம். ஆனால் இந்த தாரணையானது சரீரத்திலேயே சில ஸ்தானங்களை அல்லது ஒரு ஸ்தானத்தை மனமானது பற்றி நிற்கும்படி செய்வது என்று சிலர் கூறுகின்றார்கள். சித்தமானது கட்டுப்படுத்தப்பட்டு ஓரிடத்தில் நிறுத்தப்பட்டால் அது தாரணை எனப்படும். இந்த தாரணையானது பலவிதமாக கூறப்பட்டிருக்கிறது. மனமானது ஹிருதயத்தையே நினைக்க வேண்டும். எப்படி ஹிருதயத்தை நினைப்பது? ஹிருதயத்துக்கு எந்த ஒரு கொடுப்பது? ஆகையால் அதை ஒரு தாமரை வடிவத்திலே கற்பித்துக் கொண்டு அதை ஜோதி ஸ்வரூபமாகவும் கருதி மனத்தை அதரிடம் நிறுத்தல் வேண்டும். அல்லது சரசிலே தாமரையை சங்கற்பித்துக் கொண்டு அதை ஜோதி ஸ்வரூபமாகவும் கருதி தியானித்தல் வேண்டும். அல்லது சுஷும்னா நாடியின் போக்கிலுள்ள 6 ஆதாரங்களிலே ஏதேனும் ஒன்றை தியானிக்கலாம். யோகாபியாசியானவன் எப்பொழுதும் ஏகாந்தமாயிருந்து கொண்டு
இடைவிடாது அபியசித்து வர வேண்டும். ஜனக்கூட்டத்தினிடையில் இருந்தால், பலவிதமான ஜனங்களுடைய சகவாசத்தினால் யோகியனுடைய மனமானது சஞ்சலமடையும். அவன் அதிகமாக பேசுதல் கூடாது. ஏனென்றால் வெறும் பேச்சும் பெரும் பேச்சும் மனிதனுடைய மனத்தை கலைத்துவிடும் ஆற்றல் உள்ளது. இன்னும் அவன் அதிகமாக சரீரத்தினால் வேலை செய்தலும் கூடாது. ஏனென்றால் சரீரத்தில் களைப்பு ஏற்பட்டால் மனம் பலகீனமடைந்துவிடும். யோகாபியாசத்தினால் மனமானது தெளிவும் திடமும் பெறுகிறதனால் விஷயங்களெல்லாம் உண்மையான நீதியில் நமக்கு புலப்படும். குணம் மாறுதலடைந்து சரீரமும் ஆரோக்கியமடையும். யோகாபியாசி தாரணையை அனுஷ்டிக்க ஆரம்பித்துவிட்டால் சரீரம் ஆரோக்கியமும் திடகாத்திரமும் வாய்ந்ததாய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. சரீரமானது வஜ்ரகாயம் பெற்று எவ்வித வியாதிகளுக்கும் இடம் கொடாது எப்பொழுதும் இன்ப நிலையிலேயே இருக்கும்படியான சுகம் உண்டாகும். அழகிய இனிமையான குரல் உண்டாகும். குரலில் உள்ள குறைசலெல்லாம் நிவிர்த்தியாகிவிடும். இன்னும் இடைவிடாத மணியோசை போன்ற சப்தம் கேட்கும். தவிர விளக்கு வெளிச்சம் போல மினுக்கு மினுக்கு என்று வெளிச்சம் தோன்றி அது வரவர பெரிலாகும். ஆகார விஷயத்திலே அளவுக்கு மிஞ்சியோ குறைந்தோ உண்ணாமல் எப்பொழுதும் ஒரே அளவாக உண்ணுதல் நலமாம். மனமானது ஸ்தூலத்தை விட்டு சூட்சுமத்தை பற்ற ஆரம்பிக்கையில் ஸ்தூல சரீரத்தில் ஏற்படும் பாதையானது வெகு சீக்கிரம் மனத்தை கலைத்துவிடும். மனத்தை நன்றாக அடக்கியாள முடியும் வரையில் ஆகாரத்தில் அணுவளவேனும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் அதனால் சரீரம் பாதிக்கப்படும் என்பது நிச்சயம். மனமடங்க பழகிவிட்டால் நாம் எது வேண்டுமோ சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமோ சாப்பிடலாம். மனத்தை ஏகாகிரப்படுத்த அபியசிக்கையில் ஒரு எள் கீழே விழுந்ததால் அது பெருத்ததொரு இடி விழுந்தது போல கேட்கும். இடைவிடாது முயற்சி செய்பவர்கள் இந்த படிகளையெல்லாம் கடந்து யோகத்திலே சித்தி பெறுவார்கள் என்பது நிச்சயம். வீணே விவாதம் செய்து நேரத்தை போக்க வேண்டாம். வெறும் வறண்ட யுக்தியினால் வாதித்துக் கொண்டிருப்பதில் பலனொன்றும் இல்லை. குதர்க்கமானது மனத்தை தலைகீழாக குதிக்கும்படிதான் செய்கிறது. வெளிப்புறத்திலே வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருப்பதினும் அகமுகத்திலே நுழைந்து அந்தர்க்கதமான உலகிலே உள்ள விஷயங்களை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளுதல் விசேஷமாம். ஆகையால் யோகத்திலும் ஸ்வானுபவமே சிறந்தது. வெளிமுகத்தே வேட்டையை நாடிச் சென்று கொண்டிருக்கும் மனத்தை கட்டி அங்குமிங்கும் அலைய விடாது நிறுத்தி தன்னைத்தானே பார்க்கும்படி செய்துவிட்டால் உள்ளேயுள்ள உண்மை தானே பிரகாசிக்கும். ஆனால் எந்த காரியத்துக்கும் போலவே இந்த காரியத்துக்கும் பிடிவாதமும் விடாமுயற்சியும் வேண்டும். இன்று ஒன்று புதிதாயிருக்கிறதென்று அதை பற்றிக்கொண்டு நாளை வேறொன்று புதிதாயிருக்கிறதென்று கருதியதனை விட்டுவிட்டு வேறொன்றை பற்றிக் கொள்ளுதல் அறிவுடையோர் செயலாகாது. ஏதேனும் ஒன்றை பற்றிக் கொண்டால் அதை கடைசி வரையில் பற்றி நின்று முடிவை அறிந்துவிட வேண்டும். எவனொருவன் ஏதேனும் ஒன்றை பற்றி நின்று அதனிடத்து பைத்தியம் பிடித்தவனாய் விடுவானோ அவனே அறிவை அடைவான். ஜெயம் அவனுடையதே. இன்று ஒன்று நாளை ஒன்றாக இடறி நிற்பவர்கள் எதையும் அடைய மாட்டார்கள். அவர்களுடைய முயற்சியும் முறுக்கும் 3.25 நாழிகை வாழ்வுதான். அவர்கள் என்றென்றும் பிரகிருதியின் பின்னே கைகட்டிச் சென்று கொண்டிருப்பார்கள். ஐம்புலன்களுக்கும் அவர்கள் அடிமைகளாக பிறந்தவர்கள். யோகாபியாசி அற்பத்தனத்திலே ஒருபொழுதும் ஆசை வைக்கலாகாது. உலகிலே ஜெயம் பெறுகிறவர்கள் கூட ஏலேனும் ஒரு லட்சியத்தை நோக்கமாக கொண்டு அதையே நினைத்து அதையே கனவு கண்டு அதையே ஆகாரமாக்கிக் கொண்டு அதிலேயே தங்கள் வாழ்க்கையை எல்லாம் கழிக்க வேண்டியிருக்கிறது. இல்லையேல் அவர்கள் ஜெயமடைய முடியாது. அவர்களுடைய மூளை, சதை, நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாவற்றிலும் அந்த லட்சியத்தை பற்றிய நினைப்பு நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. இல்லையேல் வெறும் பேச்சு யந்திரங்களாக இருக்கலாம். வெறுப்பை இயற்கையிலேயே உண்டாக்குகின்ற மனிதர்கள், இடங்கள், ஆகாரங்கள் இவற்றை நாம் நீக்கிவிட வேண்டும். யோகாபியாசியானவன் நல்ல அல்லது கெட்ட சகவாசத்தை நீக்கிவிட வேண்டும். அதாவது எந்த சகவாசமும் இல்லாதிருந்தால் அதுதான் உத்தமம். இன்னும் சரீரத்தில் மற்றெல்லா இடத்திலும் மனத்தை நிறுத்தி தியானிப்பதிலும் 2 புருவங்களுக்கும் மத்தியிலும் மூக்கின் முனையில் மனத்தை நிறுத்தி தியானித்தால் வெகு சீக்கிரத்தில் பலனை அளிக்கும் என்று பெரியோர் கூறுகின்றனர். இந்த இடத்திலே இடை, பிங்களை என்ற 2 நாடிகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டு ஓடுகின்றன. இந்த பின்னலினால் அங்கு ஒரு திரிகோணம் உண்டாகிறது. இந்த திரிகோணத்துக்கு வலது பக்கம் சூரிய மண்டலம் என்றும் இடது பக்கம் சந்திர மண்டலம் என்றும் பெயர். திரிகோணமானது அக்னி மண்டலம் எனப்படும். இதுதான் பரமசிவனுக்கு நெற்றிக்கண் எனப்படுவது. திரிநேத்திரதாரி பரமசிவன் ஒருவனை என்று நினைத்தல் வேண்டும். எல்லோருமே பரமசிவனைப் போலவே திரிநேத்திரதாரிகள்தான். பரமசிவனும் யோகநிஷ்டையிலேதான் 3வது கண் திறக்கப் பெற்றார். நாமும் யோகநிஷ்டையினாலே அவ்வாறு செய்து கொள்ள முடியும். பரமசிவன் தட்சிணாமூர்த்தி சொரூபமாய் யோகநிஷ்டை கூடிவிடவும் சமஸ்த சராசரங்களும் பிரம்ம வஸ்துவினிடத்தில் லயித்துவிட தேவர்கள் பயந்து மகாதேவனுடைய யோகநிஷ்டையை கலைக்க கருதி இந்த ஜாத்திலே தன்னரசு செலுத்தி வரும் மன்மதனை பரமசிவன் இந்நெற்றிக் கண்ணினாலேயே நீராக்கினார். இந்த அக்கினி மண்டலமாகிய திரிகோணத்திலே பிரணவமாகிய ஓம் என்ற அச்சரத்தை ஸ்தாபித்து உன் மனமானது எப்பொழுதும் அதையே தியானிக்கும்படி செய்வாய். ஓம் என்ற அச்சரத்தின் மகிமை அளவிட முடியாதது. பிரமமென்றும் ஆத்மாவென்றும் கூறப்படும் ஒரு தனிப்பொருளுக்கு ஓம் என்ற நாமம் இட்டிருக்கின்றனர் ஆன்றோர்.
வேதமாதாவானவன் உள்ள பொருளின் உண்மை நிலையை விளக்க முயற்சித்து தனது கலைகளையெல்லாம் விரித்து அரும்பாடுபட்டும் முடியாமல் கடைசியில் ஓம் என்று சொல்லி முடித்தாள். அகார, உகார, மகாரம் என்று சொல்லப்பட்ட 3 அக்ஷரங்கள் கூட்டிச் சேர்க்கப்பட்டது இந்த பிரணவாக்ஷரம்.